தலைவர் தளபதி ஆணையின்படியும் பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலின்படியும் இந்த மாநில மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதுல ஆண்கள் எவ்வளவு கலந்துக்கிட்டாங்களோ அதுக்கு நிகரா பெண்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுல மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, தொழில்நுட்ப அணிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுல கழக தோழர்கள் இல்ல, பொதுமக்களும் இதுல பெரியவங்க, அது குறிப்பா சொல்ல போனா வயது முதிர்ந்தவர்களும் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தளபதியோட மாநாட்டுல பங்கெடுத்துக்கிறதுல. அதனால இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறோம் அதுக்கு தக்கன நாங்க வாகனங்களும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த வாகனத்துல ஒவ்வொரு வாகனத்துக்கும் நாங்க செவிலியர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வழக்கறிஞர் அணியும் உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா போக்குவரத்துல கண்டிப்பா வழக்கறிஞர்களும் வேணும், செவிலியர்களும் வேணும். அதே மாதிரி அவங்களோட ஆதார் எண், அவங்களோட புகைப்படம், அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை, அவங்களோட பெயர், அவங்களோட முகவரி, அவங்களோட பிளட் குரூப் எல்லாமே இதுல நாங்க இணைச்சிருக்கோம். அதனால இந்த பயணத்துல அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பா கூட்டிட்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பா இருக்கு, எங்க தளபதியா இருக்கு. நாங்க செய்யற ஒரு கடமையா நினைச்சு இதுல செயல்படுறோம். வரும் 2026 எங்க தளபதியார் அரியணை ஏறுவது நிச்சயம். ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி எங்கள் தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தளபதி நாடாக மாற எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்த்துக்களை எங்கள் தளபதியாருக்கு அர்ப்பணிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.